நம்மிடம் கிரிக்கெட் விமர்சகர் தினேஷ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஒட்டுமொத்த தேசத்திற்குமான வெற்றி தருணமாக இதை பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் மும்பை மரைன் பகுதியில் இந்திய வீரர்களின் வெற்றி பேரணி தொடங்க உள்ளது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆமாங்க, இது ஆஃப்டர் 11 இயர்ஸ் கிட்டத்தட்ட 2013 இந்தியா கடைசியா ஐசிசி ஈவெண்ட் வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் வெயிட். 2007 இன்னாகுரல் வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 50 ஓவர் வேர்ல்ட் கப் 2011, அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2013. ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ஐசிசி ட்ராஃபி இந்தியா கிடைக்கலையன்ற ஒரு வருத்தம் இருந்தது. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இந்த வெற்றி மூலமா. ஆஃப்டர் 17 இயர்ஸ் இந்தியா மறுபடியும் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க. 1983 கபில் தேவ், அதுக்கப்புறம் 2011 பாத்தீங்கன்னா தோனி, அந்த வரிசையில இப்போ ரோஹித் சர்மாவும் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. முக்கியமா இந்த டோர்னமெண்ட் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ரொம்ப எமோஷனலா நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாரும். வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் களத்துல எந்த அளவுக்கு எமோஷனலா ஆனாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு லாஸ்ட் 2022 T20 வேர்ல்ட் கப்ல செமிஃபைனல் இந்தியா தோத்தாங்க. அப்புறம் 2023 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்தோம். அதுக்கப்புறம் 2023 ODI வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்தோம். வரிசையா கிட்ட தோத்து போற மாதிரி இருந்த சூழ்நிலையில இது ரெண்டு பேருக்கும் கடைசி டோர்னமெண்ட்ன்றது அவங்களுக்கே தெரியும், மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. அதனால தான் வின் பண்ணோன்னு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. கடைசியா ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இந்த டோர்னமெண்ட் முழுக்கவே பாத்தீங்கன்னா இந்தியா தோக்கவே இல்லை. அந்த அளவுக்கு அற்புதமா விளையாடி இருந்தாங்க. சரியான பர்ஃபார்மன்ஸ் ஃபைனல்ல. முக்கியமா கிரெடிட் பும்ரா, ஹர்திக் பாண்டியாக்கு போனோம். அதே போல சூப்பரான ஒரு கேட்ச் சூரியகுமார் யாதவ் பிடிச்சிருந்தாரு. என்ன கேட்டா அந்த மேட்ச்ல முக்கியமான டர்னிங் பாயிண்ட் கிளாசனோட விக்கெட் ஹர்திக் பாண்டியா எடுத்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிரடியா விளையாடி இருந்தார். கிளாசன் சிங்கிள் ஹேண்டடா கொண்டு போயிருந்தாரு. அந்த ஒரு ஓவர் தான் டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. ஐபிஎல்ல ரொம்ப விமர்சனம் செஞ்சாங்க ஹர்திக் பாண்டியாவை. பட் அவரோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ரோஹித் சர்மாவும் அவரோட கேப்டன்சி ஒர்த்தை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆன் தி ஹோல் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமாக சார். ஒவ்வொரு வீழ்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு எழுச்சி இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி தான் ஹர்திக் பாண்டியாவை இந்த தொடரில் சொல்லலாம். ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பாக ஐபிஎல் தொடரில் அவர் மீது கடுமையான விமர்சனங்களை சொந்த அணி ரசிகர்களே வச்சுருந்தாங்க. அதுலேருந்து கம்பேக் கொடுத்து இப்படி ஒரு சாதனை நிகழ்த்திருக்காரு ஹர்திக். அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, அதுதான் எப்போவுமே ஒரு உத்வேகம் நமக்கு ஒரு விமர்சனம் வச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய நெருக்கடி, ஒரு ப்ரெஷர் வந்தோடனே நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும், நம்ம மேல இவ்வளவு கிரிட்டிசிசம் வருது அப்படின்ற ஒரு ப்ரெஷரே பாத்தீங்கன்னா ஒரு உந்துதலா, ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரா சிலர் எடுத்துப்பாங்க. அந்த வரிசையில நம்ம ஹர்திக் பாண்டியாவும் தான். இந்த டோர்னமெண்ட் முழுக்க நீங்க அவரை பாத்தீங்கன்னா ரொம்ப காமா சைலண்டா இருந்திருப்பாரு. ரொம்ப ஆர்ப்பரிச்சிருக்க மாட்டாரு. இதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா ரொம்ப ஆர்ப்பரிப்பாரு. இந்த வாட்டி ரொம்ப காமா சைலண்டா ரொம்ப மெச்சூர்டா இருந்தாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் மூலமா அந்த விமர்சனத்துக்குலாம் முற்றுப்புள்ளி வச்சாரு. அவர் எப்போ T20 ஐபிஎல்ல கேப்டன்ஷிப் பொறுப்பை குஜராத் டைட்டன்ஸ்க்காக எடுத்து வின் பண்ணி கொடுத்தாரோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட மெச்சூரிட்டி அதிகமாயிடுச்சு. அவர் மும்பை டீமுக்கு வந்ததுக்கு அப்புறம் சில ஏதோ எதிர்பாராத காரணங்களால அவரோட கேப்டன்சி ஒர்க் அவுட் ஆகாதனால அவர் மேல நிறைய விமர்சனம் வச்சாங்க. அதை தவிடுபடி ஆக்குற மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமா இங்க இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ற அளவுக்கு அவர் அற்புதமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போத் பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி. சார், T20 போட்டிகள்னு பொதுவாக பார்த்தோம்னாலே பேட்டர்களை மையப்படுத்தி பேட்டர்களை பிரதானப்படுத்தியே ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த உலகக்கோப்பை ஒரு மாறுதலாக இருக்குன்னு சொல்லலாம். மொத்த கிரெடிட்டும் பவுலர்களுக்கும் கொடுக்கலாம். பவுலர்கள் இந்த உலகக்கோப்பையில் முழுமையாக ஆதிக்கம் செலுத்துனாங்கன்னு சொல்லலாம். ஃப்ரம் பேட்டர்ஸ் டு பவுலர்ஸ் ரசிகர்கள் மனநிலை மாறி இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அப்கோர்ஸ் இப்போ இந்த லாஸ்ட் நம்ம ஃபைனல் வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா. ஓகே, நம்மளுடைய ஸ்கோர் பாத்தீங்கன்னா 170+ மேல இருந்தாலும் ஃபைனல்ல அது பத்தாது. ஏன்னா இப்போ நம்ம T20ன்னு எடுத்துக்கிட்டாலே ஈஸியா 200 சேஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கோர் ஓகே ஃபைன், 176ன்றது ஒரு நல்ல டோட்டல் தான். பட் ஃபைனலுக்கு நம்ம எப்படியும் ஒரு 200 அடி, அது ஒரு சைக்கலாஜிக்கலா ஆப்போசிட்ல வரக்கூடிய டீம் சேஸ் பண்றவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது இது ஒரு பிலோ பார் ஸ்கோர் தான் நான் சொல்லுவேன். அதை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கிரெடிட் பும்ரா. பும்ரா ஏன் வேர்ல்ட்லே பெஸ்ட் பவுலர்ன்றது சொல்றாங்கன்றதுக்கு அவரும் மறுபடியும் ப்ரூவ் பண்றாரு. அவரை மாதிரியான ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் இந்த ஜென்ரேஷன்ல இந்த எரால இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா, நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அவர் ஒரு டைப் ஆஃப் பவுலர்னா ஹர்திக் பாண்டியா ஒரு டைப் ஆஃப் பவுலர். அவர் பேஸை வேரி பண்ணி லென்த்தை வேரி பண்ணி கிளாசனோட விக்கெட் எடுத்த விதம் தான் எனக்கு ரொம்பவே அற்புதமா பிடிச்சிருந்தது. ஒரு பக்கம் பும்ரா லைன் அண்ட் லென்த்ல ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. இவர் ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் நார்மல் பேஸ்ல போட்டு கிளாசன் விக்கெட் எடுத்தாரு. ஹெட்ஸ் ஆஃப் டு பவுலர்ஸ் கண்டிப்பா. நிச்சயமாக சார். இந்த T20 உலகக்கோப்பை தொடரோட சர்வதேச T20 போட்டிகள்லேருந்து கோலி, ரோஹித்,
மற்றும் ஜடேஜா 3 ஸ்டார் பிளேயர்ஸ் ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க. அவங்களோட இடத்தை எதிர்காலத்தில் யார் நிரப்புவாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பா அடுத்த ஜென்ரேஷன் ஆல்ரெடி உள்ள வந்துட்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம சுப்மன் கில்லா இருக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால், இதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரியான் பராக், யங்ஸ்டர்ஸ், அதாவது விராட் கோலி பிரசன்டேஷன்ல சொன்னார் நாங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு இருக்கும் போதே வந்து அனௌன்ஸ் பண்ணாரு விராட் கோலி. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விடணும், அதனால நான் இதுதான் சரியான தருணம்னு நினைச்சு நான் வெளியேறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே போல ரோஹித் சர்மா அப்புறம் சொன்னாங்க. அதே போல ரவீந்திர ஜடேஜா, இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பல வருஷம் வந்து இந்தியாவுக்காக T20ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இதுல ரோஹித் சர்மா தான் ரொம்ப வருஷமா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு. 2007ல இருந்தே இருக்காரு. அப்புறம் விராட் கோலி வந்து 2010ல இருந்து, அண்ட் ரவீந்திர ஜடேஜாவும். கண்டிப்பா இந்தியன் டீம் பிளேயர்ஸ் இந்த 3 பிளேயர்ஸோட இடத்த ஃபில் பண்றதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரோஹித் த ஹிட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிரடியான பேட்டர் நம்ம மிஸ் பண்ண போறோம். இந்த வேர்ல்ட் கப்லயே பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அற்புதமா பேட்டிங் விளையாடிட்டு இருந்தாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒன் டவுனா இருந்தாலும் சரி, ஓப்பனிங்கா இருந்தாலும் சரி, கடந்த ஒரு சில மாதங்களா வருஷங்களா விராட் கோலி ஓப்பனிங் வந்து கலக்குறாரு. ஸோ அவருடைய கன்சிஸ்டன்சி, விராட் கோலியோட அக்ரஷனை நம்ம மிஸ் பண்ண போறோம். அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். மேபி அந்த இடத்துக்கு சுப்மன் கில் வந்து தயாராயிடுவாரு. அதே போல ரோஹித் சர்மாவோட பிளேஸ்க்கு ஸ்ரேயஸ் ஐயர் அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரவீந்திர ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ வந்து அக்ஷர் பட்டேல் நல்லா விளையாடிருக்கு. அவரும் லெஃப்ட் ஆர்ம் பேட்டர், லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு 3 பேரும் மிஸ் ஆகிறது ஒரு பெரிய காஸ்ட்லி மிஸ் தான். ஆனா அடுத்த டீம் வந்து ரெடி ஆயிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணம் கோச் ராகுல் டிராவிட். இங்க அவரை பத்தி பேசி ஆகணும், அவரை பத்தி பேசாம இருக்க முடியாது. அவரோட உழைப்பு, அவருடைய பிளானிங், அவருடைய ப்ராசஸ், அவருடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைல், மெத்தட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். நிச்சயமாக சார். பல கிரிக்கெட் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு உலகக்கோப்பையை வெல்ல ஆரம்பிச்சுட்டுனா அடுத்தடுத்த தொடர்களையும் மகுடம் சூடும், அந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அடுத்து 2025 பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போகுது. திரும்பி 2026 இந்தியாவில் T20 உலகக்கோப்பை நடக்க போகுது. இந்த 2 தொடர்லையும் நம்ம முழு ஆதிக்கம் செலுத்துவோமா? அதாவது T20க்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நிறைய வேறுபாடு இருக்கு. அதோட டைனமிக்ஸே வேற. சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ODI, இது வந்து T20. ஸோ T20க்கு ஒரு விதமான அப்ரோச் இருக்கும், ODIக்கு ஒரு விதமான அப்ரோச் இருக்கும். இது வேற பாகிஸ்தான்ல வந்து விளையாட போறாங்க. கண்டிப்பா நம்ம இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷரா இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு போய் அதுவும் ஒரு பெரிய ICC டோர்னமெண்ட் அங்க நடக்குது, அங்க விளையாட போறோம். அங்க வந்து வின் பண்ணணும்ன்ற ஒரு முனைப்பு ஆல்ரெடி பாகிஸ்தானோட விளையாடும் போதே நமக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு முனைப்பு இருக்கும். அதுவும் பாகிஸ்தான்ல போய் நம்ம ஒரு டோர்னமெண்ட் விளையாடுறோம், குளோபல் ஈவெண்ட், ICC ஈவெண்ட் விளையாடணும்னா அதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால அப்ரோச் வந்து மாறும். ஒரே மாதிரியான அப்ரோச் இருக்காது. ODIக்கு ஒரு மாதிரி இருக்கும், டெஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், T20க்கு ஒரு மாதிரி இருக்கும். கண்டிப்பா 2026 நம்ம நல்லா எதிர்பார்க்கலாம். டிஃபெண்டிங் சாம்பியனா T20ல இருக்கும். அதே போல சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்து இப்போ கோச் வந்து புதுசா வர போறாங்க. மேபி கம்பீரா இருக்கலாம், இல்ல வேற யாராச்சும். அப்படி இருக்கும்போது நமக்கு நியர்பை வந்து இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் தெரியுது. கண்டிப்பா வந்து அதுக்கேற்ற பிளானிங் வந்து ODI டீமுக்கு வந்து கேப்டன் அண்ட் கோச் வந்து செட் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு இருக்கு. ஏன்னா T20ல இருந்தா விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா வந்து ரிட்டையர் ஆனாங்க. இன்னும் டெஸ்ட் அண்ட் ODIல விளையாட போறாங்க. ஓகே, அவங்களுடைய அனுபவம் இன்னும் நம்ம டீமுக்கு இருக்கு. நம்ம ஒரே ஆளை வந்து எல்லாத்துலயும் மிஸ் பண்ண போறது யாருன்னா கோச் ராகுல் டிராவிட் தான். அவர் தான் இல்ல, அவர் வந்து கோச் எல்லா ஃபார்மேட்ல இருந்து போறாரு. ஸோ இப்போ வரக்கூடிய கோச் இந்த டீமோட டைனமிக்ஸை தெரிஞ்சு நம்மளோட பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, பிளஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து யாரோடலாம் விளையாட போறோம், பிளேயர்ஸோட ஃபிட்னஸ், பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் மோல்ட் ஆனாங்கன்னா நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக சார். ரிஷப் பண்ட் பற்றி நம்ம பேசியாகணும். ஒரு மிகப்பெரிய விபத்தில் சிக்கி அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து T20 வேர்ல்ட் கப் டீம்லையும் இடம் பிடிச்சி சிறப்பாக ஆடி ஒரு சாதனை புரிஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். அவரோட கம்பேக்கை எப்படி பார்க்குறீங்க? கம்பேக்னா சாதாரண கம்பேக் இல்லை, IPL பார்த்தோமே. அதாவது ஒரு மன வலிமை, மன உறுதி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருக்கும். அது ரிஷப் பண்ட் கிட்ட நிறையவே இருந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் 1 இயர் வந்து அவுட் ஆஃப் த சீன்ல இருக்கும்போது அவருக்குள்ள மிகப்பெரிய வருத்தம் வந்திருக்கும். சைக்கலாஜிக்கலா, உடல் ரீதியா மட்டும் இல்ல, சைக்கலாஜிக்கலா, மன ரீதியா ரொம்பவே பாதிக்கப்பட்டுருவோம். நம்மளால மீள முடியுமா? அவருக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ், இந்த கட்ஸ் தான் அவர் மறுபடியும் இந்த அளவுக்கு இவ்வளவு இமீடியட்டா, இதே வேற சில பிளேயரா இருந்தா மேபி இந்த அளவுக்கு ஒரு சீவியரான ஆக்சிடென்ட், இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் பல வருஷம் கழிச்சு தான் கம்பேக் கொடுப்பாங்க. ஆனா ஒரு 1 இயர்லயே வந்து பாத்தீங்கன்னா IPLல வந்து வேர்ல்ட் கப்லயே அவருக்கு இடம் இருக்குன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அவரோட மன வலிமையை தான் நம்ம பாராட்டணும், மன உறுதி. அது ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். அது நிறையவே இருக்கு.
ஸோ இவருக்கும் ஒரு பெரிய பிரகாசமான ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்லலாம். நிச்சயமாக சார். இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.